வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த ஆசாரியர்களான ஏலியினுடைய புத்திரர் தங்களுடைய வேலைக்காரனை அனுப்பி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் இங்கே வாசித்தோம். பலி செலுத்தப்படும் போது பலியானது முழுவதுமாக தகனிக்கப்பட வேண்டும். அதனுடைய கொழுப்பு குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் தேவனுக்காக கர்த்தருக்கென்று அது முழுவதுமாய் தகனிக்கப்பட வேண்டும். பின்னர் ஒரு சில பகுதிகள் வேக வைக்கப்பட்டு அது ஆசாரியரை சேரும் என்று நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் லேவியராகமத்திலே சில அதிகாரங்களில் அதை காணலாம். 7வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 28-36, 10வது அதிகாரம் 12-15, உபாகமம் 18-5 வசனங்களிலே இவைகளை நாம் வாசிக்கலாம். எந்தெந்த பகுதிகளை ஆசாரியன் தனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அது தேவனால் வழங்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த வேலைக்காரன் சுயநலமாக அல்லது இந்த ஆசாரியர்கள் கூறின காரியத்தை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனோடு சரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால், சரியான ஒரு சந்திப்பு இல்லாமல் இருக்குமானால், தேவனை குறித்த காரியங்கள் அவனுக்கு புரியாமல் இருக்குமானால், அவனது கிரியைகள் எல்லாம் சட்டத்தின்படியாக நியாயப்பிரமாணத்தின்படியாக அமையாது என்பதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்பட்டதின் ஒரு பகுதியான அந்த மாம்சம், விலங்கின் மாம்சம் ஆசாரியனை சேரும் என்று தேவனால் குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு மாறாக இந்த மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி தவறான ஒரு முறையிலே அதை தங்களுக்கென்று தெரிந்தெடுக்கிறார்கள். பலி முழுவதுமாக செலுத்தப்படுவதற்கு முன்பே அதை தங்களுக்கென்று கவர்ந்து கொள்ளுகிறார்கள். இது தேவனுக்கு முன்பாக பாவமாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யும்படிக்காய் தேவன் எதிர்பார்த்தால், தேவனுடைய முழுவதுமான திட்டத்திற்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களை அழைப்பாரானால், ஏதோ ஒன்றை செய்யும்படிக்காய் தூண்டுவாரானால், உங்களுக்கென்று அதிகாரத்திலே ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தை வைத்திருப்பாரானால், அல்லது மற்றவர்கள் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பான பணியிலே ஆண்டவர் வைத்திருப்பாரானால், அவசரப்பட்டு அந்த காரியங்களை செய்ய முற்படாதிருங்கள். தேவனது சித்தத்திற்காய், தேவனது காலத்திற்காய் காத்திருந்து தேவன் அனுமதிக்கும் போது அதை நிறைவேற்றினால் ஆண்டவருக்காக அநேகர் தொடப்படுவார்கள். அநேகர் மீது நம்முடைய கிரியைகள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய அங்கீகாரத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவனது சித்தத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் நமது வாழ்விலே எதை அனுமதிக்கிறாரோ அதை மாத்திரமே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக கிரியை செய்யும்படிக்காய் முற்படக்கூடாது. தேவன் அனுமதியாத ஒன்றை நம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டால் கீழ்ப்படியாமையின் அடையாளமாக மாறிப்போவோம். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, இந்த ஏலியினுடைய புத்திரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவ சித்தத்தை, தேவன் தங்களுக்கு அனுமதித்ததை தங்களுடைய கரங்களிலே ஏற்றுக்கொண்டு துணிகரமாய் சில காரியங்களை செய்ய முற்பட்டார்கள். அதனாலே தேவனது நியாயத்தீர்ப்பு தண்டனை அவர்கள் பேரிலே விழுந்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு இருக்கிறோம்? தேவனுக்கு முந்தி ஓட விரும்புகிறோமா? தேவனுக்கு முந்தி காரியங்களை செய்ய முற்படுகிறோமா? தேவ சித்தத்திற்கு அல்லாத, தேவன் அனுமதியாத, தேவன் சொல்லாத காரியங்களை செய்ய முற்படுகிறோமா? அல்லாவிட்டால் சில வேளைகளிலே தேவன் சொல்லுகிற காரியத்தை கூட அவருடைய காலம் வரைக்கும் காத்திராமல் அவசரப்பட்டு செய்துவிட்டு அதனாலே பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறோமா? தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருப்பது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் நாம் காணப்பட, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை நாம் தொடுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்தும்படிக்காக வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற சித்தமா? தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம்.
தேவனை அறிந்து கொள்ளுவோம், அவரோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ளுவோம், அவரை முழுவதுமாக பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.